என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா குறைச்சிடவே கூடாது. 2004 2003 ஆண்டு பைபிள் காலேஜ் முடித்து 2004 ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அருமையான ஒரு ஊழியம், நல்ல ஊழியம். சென்னையிலே மாதவரத்திலே ஒரு நல்ல ஊழியம். அதை முடிச்சுட்டு திருச்சியிலே OFT துப்பாக்கி தொழிற்சாலை பக்கத்தில் நல்ல ஒரு ஊழியம். இந்த 2 திருச்சபையிலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 200 ஆத்துமாக்கள் இந்த சர்ச்சில் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சர்ச்சில் அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருந்தாலும் 2வது கொடுக்கப்பட்ட திருச்சி OFT சர்ச்சில் என்ன ஹெட் பாஸ்டரா அப்படியே தான் நியமிச்சாங்க. உங்க கீழே இந்த மாதிரிலாம் இருந்து ஊழியம் செய்யறதுக்கு ஊழியக்காரங்களை வச்சாங்க. அப்போ அந்த ஊழியத்தை ரொம்ப மனசுல ஒரு வேகத்தோட சென்னையிலிருந்து திருச்சி OFTக்கு கிளம்பும் போது பெரிய கற்பனையோட நம்ம பெருசா செஞ்சிடணும், திருச்சியில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரணும், திருச்சியில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை ஆண்டவருக்காக கட்டணும், இந்த ஸ்தாபனத்திலேயே பெரிய சர்ச்சை ஆண்டவர் எங்க மூலமா தான் எழுப்பினாருன்னு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்து அப்படியே சந்தோஷப்படணும். இப்படி ஒரு பெரிய கற்பனையோட ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தோட அந்த திருச்சியில் காலடி எடுத்து வச்சேன். ஆனால் திடீரென்று வாழ்க்கையிலே அடித்த ஒரு பெரிய பலவீனம் என்ன அப்படியே தலைகீழா மாத்திருச்சு. ரொம்ப மனசு வருத்தப்பட்டேன். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம், சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம், முழு பலத்தோடு ஆமென் ஹல்லேலூயா. என்னை வேகப்படுத்துகிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை வேகப்படுத்துகிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கரங்கள மேல தட்டி ஓ பயமில்லை பயமில்லையே, என் சார்பில் கர்த்தர் பயமில்லையே, பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். கைகள மேல தட்டி ஓ பயமில்லை பயமில்லையே, என் சார்பில் கர்த்தர் பயமில்லையே, பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய் பயமில்லையே. ஹல்லேலூயா. அந்த 2005 2004 ஆண்டுல நண்பர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி, என் கூட படித்த எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாய் சொல்லுவார்கள். எனக்கு கீழே ஆண்டவர் இந்த மாதிரி 100 பேரை கொடுத்துட்டாரு, நான் இப்படி ஒரு பிரேயர் செல் ஊழியத்தை ஆரம்பித்தேன், அதில் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சாரு, எனக்கு இப்போ இப்படி இருக்குது அப்படி இருக்குது. இந்த வார்த்தையெல்லாம் சொல்லும்போது நிறைய நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ நம்ம ரொம்ப பின்தங்கிட்டோம் போல தெரியுது, நம்ம ரொம்ப ஸ்லோவாயிட்டோம் போல தெரியுது. இனி ஒரு இடத்துல ஒரு நியூ மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சு அந்த 3 பேரை வளர்த்தி அந்த திருச்சபையை வளர்த்தி எத்தனை வருஷம் இப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்தது உண்மைதான். ஆனாலும் நான் நம்புறேன், எனக்குள்ளே இருந்த ஆவியானவர் ஒரே ஒரு வேகத்தை மட்டும்தான் சொன்னாரு. இல்லை முன்னாடி போறவங்கள நினைச்சு நீ அதை யோசிச்சு நீ உட்கார்ந்துராத, நீ செய்ய வேண்டியதை செய்யாம இருந்துராத, நீ மௌனமா இருந்துராத, நீ செய்ய வேண்டியதை முழு பலத்தோட செய், நீ வேகமாய் செய். ஏற்ற காலம் என்று ஒன்று வரும், அன்றைக்கு நீ ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆமென் குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாகப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு சிலரிடத்திலே தெளிவாய் பேசுகிறார். மகனே, உன்னை சுற்றி இருக்கிற சிலர், உன்னை விட பின்தங்கிய நிலைமையிலே இருந்த சிலர் வேகமாய் ஓடுகிறதை பார்த்து, உன்னை விட அந்த ஞானம் இல்லாம, உன்னை விட தாளந்து இல்லாத நிறைய பேர் வேகமாய் ஓடுகிறதை பார்த்து, அவ்வளவுதான் நான் ஓட மாட்டேன் போல தெரியுது, எனக்கு இது கிடைக்காதுன்னு உங்களை பின்தங்க வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ எழும்பி பிரயாணம் பண்ணு, நீ வேகமாக, உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். உங்களை விட வேகமாய் ஓடினவர்கள் பார்ப்பார்கள், கர்த்தர் பார்க்க வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். சிலருக்கு பார்த்தீங்க